அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிற போது தொழுகையை பத்தி சொல்றான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிரீன். யார் பயபக்தியாளர்களாக இருக்கிறார்களோ, உள்ளச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ, இரையச்சம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, இவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு இந்த தொழுகை பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகை பாரமாக இருக்கும். இப்ப நம்ம யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை. நீ உனக்கு பயபக்தி இல்ல, உனக்கு தக்குவா இல்லைன்னா சொல்ல தேவையில்லை. இப்போ இந்த ஆயத்தை கேட்டுட்டு நம்மளை சுய பரிசோதனை செய்யணும். என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய பயபக்தி இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய குஷு என்ற இரையச்சம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், நம்மளே தீர்மானிக்க முடியும். தொழுகை நமக்கு பாரமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். தொழுகையை தொழுவதின் மூலம் நம்முடைய உள்ளத்துல அவ்வளவு பெரிய பாரம் தெரியல அப்படின்னு இருந்தா ஓரளவுக்கு அல்லாஹ் நம்முடைய உள்ளத்துல உள்ளச்சத்தை வச்சிருக்கிறான், பயபக்தியை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்மள என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ள